ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்மளுடைய வசதிகளுக்கு ஏற்ப நம்ம மொபைலில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணி இருக்கணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே அந்த ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படி எனேபிள் பண்ணி இருந்ததுன்னா நம்மளுடைய பர்சனலான டேட்டாஸ் எல்லாமே வெளியே போகும். அது மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் 4 டைப் ஆஃப் வீடியோஸை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவில் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாம் இந்த டேஞ்சரான பர்மிஷனை எனேபிள் பண்ணி இருக்கணும், எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் இந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணி கண்டிப்பாக தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த பர்மிஷனை கொடுத்துருந்ததுன்னா உடனே ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் எந்தெந்த டைம்லையெல்லாம் நீ ஓப்பன் பண்ணுற, எந்தெந்த டைம்லையெல்லாம் க்ளோஸ் பண்ணுற, ஸோ எதெல்லாம் கிளிக் பண்ணுற, எதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்குது, ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுற, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி டோட்டலாக ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்கும், ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும். நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, இது எதுக்காக அந்த அப்ளிகேஷன் மானிட்டர் பண்ணுதுன்னா, இதை பேஸ் பண்ணி அதில் சில ஃபீச்சர்ஸு, சரி இனிமேல் நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணக்கூடாது, மொபைல்லையே யூஸ் பண்ணி அடிக்ட் ஆனவங்களை திருத்துறதுக்காக இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த பர்மிஷனை கொடுக்கறது கரெக்டு. ஆனால் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கே தெரியாமல் ப்ரௌசர் மூலமாக இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ், ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷன், மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷனுக்கு இந்த பர்மிஷனை எனேபிள் பண்ணி இருந்ததுன்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பேங்க் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூபிஐ அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணீங்க, எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற டேட்டாஸை ஈஸியாக எடுத்துரும். இது மூலமாக இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வரும் பொழுது இடையில ஒரு ஃபேக் ஸ்க்ரீனை உள்ளே சொருகி அந்த ஓடிபியை அவங்களுடைய ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணி ஈஸியாக உங்கள் அமௌண்ட்டை உங்களுடைய கண்ணு முன்னாலேயே எடுத்துட முடியும். ஓகேங்களா? அதனால இவ்வளோ ஒரு டேஞ்சரான பர்மிஷனை நம்ம உண்மையாலும் நல்ல அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்குறோமா இல்லையா, தேவையில்லாத அப்ளிகேஷன்கள் இந்த பர்மிஷனை கொடுத்துருந்தோம்னா அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் கையில் ஒரு 3 பிராண்ட் மொபைல் இருக்குங்க. இந்த 3 பிராண்ட் மொபைல்லையும் அந்த பர்மிஷன் இருக்கிற இடத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனை எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணுங்கிறத ஃபைனலாக பார்ப்போம். நீங்கள் ரெட்மி, போக்கோ, ஷவுமி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரைவசி ப்ரொடெக்ஷனில் கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. இந்த ஸ்பெஷல் பர்மிஷனுக்குள்ளே தான் அந்த டேஞ்சரான பர்மிஷன் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். அடுத்தது நீங்கள் விவோ, ஓப்போ, ஐக்யூ, OnePlus, ரியல்மி இந்த பிராண்ட் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே போய் தான் அந்த டேஞ்சரான பர்மிஷனை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ண போகிறோம். அதை அப்புறமா பார்ப்போம். அடுத்து உங்கள் மொபைல் சாம்சங் மொபைலாக இருந்ததுன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது ஆப்ஸுக்கு மேலே டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஸ்பெஷல் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்பெஷல் ஆக்சஸ்க்குள்ளே தான் நம்ம அந்த முக்கியமான டேஞ்சரான பர்மிஷனை எனேபிள் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எல்லா மொபைல்லையும் நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் இதை தவிர வேறு எந்த பிராண்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு ஆகி இந்த பொசிஷனுக்கு வந்துட்டுங்க. இப்போ நான் விவோ மொபைலை கையில் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்க்குள்ளே இருக்கும். இதில் ஆல் ஃபைல் ஆக்சஸை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்த்தாச்சு, அதை விடுங்க. அடுத்தது டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸும் பார்த்தாச்சு. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா
யூசேஜ் ஆக்சஸ் இருக்கு பாருங்க, யூசேஜ் ஆக்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த யூசேஜ் ஆக்சஸில் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள், இது எல்லாத்துலேயும் அலௌடுன்னு இருக்குது. இதில் நாட் அலௌடுங்கிறது ஒரு சிலர் தான் நாட் அலௌடுன்னு இருக்குது. இந்த யூசேஜ் ஆக்சஸோட வேலை என்னன்னா, இதில் எந்த அப்ளிகேஷனுக்கு இந்த பர்மிஷன் அலௌடுன்னு கொடுத்துருக்கோ அந்த அப்ளிகேஷன் மற்ற அப்ளிகேஷன் எந்த டைமில் ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பர்மிஷனை கையில் எடுத்துக்கும். ஸோ தட் இதில் தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாம் நம்மளுக்கு எனேபிளில் இருக்கக்கூடாது. இந்த மொபைலில் நிறைய அப்ளிகேஷனுக்கு அலௌடுன்னு இருக்குது. ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனில் அலௌடில் இருக்கணும், எந்தெந்த அப்ளிகேஷனில் அலௌடில் இருக்கக்கூடாதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து அலௌடில் இருக்கலாம், டிஜிட்டல் வெல்பீயிங் அலௌடில் இருக்கலாம், கூகுளுக்கு அலௌடு இருக்கலாம், கூகுள் ப்ளே சர்வீசஸ்க்கு அலௌடில் இருக்கலாம், சிஸ்டம் ஹோம் ஸ்க்ரீன் அலௌடில் இருக்கலாம், ஐ மேனேஜர் அலௌடில் இருக்கலாம். இதில் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா, ப்ரௌசர் வந்து அலௌடுன்னு இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிடணும். எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னா, அந்த ப்ரௌசர் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பர்மிட் யூசேஜ் ஆக்சஸ்ங்கிறது எனேபிளில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஈஸி ஷேர் வந்து அலௌடுன்னு இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிடணும். ஃபீட்பேக் வந்து அலௌடுன்னு இருக்குது, டிசேபிள் பண்ணிடணும். கேம் ஸ்பேஸு அலௌடு டிசேபிள் பண்ணிடுங்க. தீம்ஸு அலௌடு டிசேபிள் பண்ணிடுங்க. வீடியோ அலௌடு டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்தது விவோ ஸ்டோர் எது அலௌடுக்கு டிசேபிள் பண்ணி, இது மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் கிளிக் பண்ணி ஓப்பன்னா இதே மாதிரி டிசேபிள் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. காமனாக எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாம் எனேபிளில் இருக்கலாம்னா, டிஜிட்டல் வெல்பீயிங்க்கு எனேபிளில் இருக்கலாம், ஸ்க்ரீன் டைம் ஆப்ஸ்க்கு எனேபிளில் இருக்கலாம், பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஸ்க்கு எனேபிளில் இருக்கலாம், பேட்டரி ஆப்டிமைசர் ஆப்ஸுக்கு எனேபிளில் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த இப்போ சொன்ன டிஜிட்டல் வெல்பீயிங்கோ, ஸ்க்ரீன் டைம் அப்ளிகேஷனோ, பேரண்டல் கண்ட்ரோலோ நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அதை வந்து நீங்கள் நாட் அலௌட்லேயே வச்சுக்கலாம். அடுத்தது எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு இருக்கவே கூடாதுன்னா, கேம்ஸ் அப்ளிகேஷனுக்கு இருக்கவே கூடாது. அடுத்தது ப்ளே ஸ்டோர் இல்லாமல் ப்ரௌசரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனுக்கு கண்டிப்பாக இது எனேபிளில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டில் ஒரு புதுசாக ஏதோ ஜாப்புக்காக ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனி மூலமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அதுக்கு இந்த பர்மிஷனை எனேபிள் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ தட் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண நிறைய அப்ளிகேஷனுக்குமே இந்த பர்மிஷனை நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். ப்ளே ஸ்டோர் அல்லாத அப்ளிகேஷனுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த யூசேஜ் ஆக்சஸ் தேவையில்லை. நம்ம இப்போ சொன்னதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. சப்போஸ் டு பி நான் சொன்னது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் உங்களுடைய மொபைலில் இருக்குது, ஆனால் அதை அலௌடுன்னு கொடுக்கட்டுமா இல்லை நாட் அலௌடுன்னு கொடுக்கட்டுமா, உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் என்ன பிராண்டு மொபைல், அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அது அலௌடில் இருக்கலாமா வேண்டாமாங்கிறத நான் தனியாக ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி அடுத்த கண்டென்ட்டோட நம்ம மீண்டும் பார்ப்போம். பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.